ஆமா, அந்த கூட்டணியை விட்டுட்டு ஏன் இந்த கூட்டணிக்கு மாறினீங்க? அவங்க விட இவங்க ஒரு சீட்டு கூட கொடுக்குறாங்கல்ல. ஓஹோ, ஒரு சீட்டுக்காக கொள்கையை விட்டுட்டீங்க. மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க தம்பி. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? மறந்துட்டீங்க. அவங்க பெத்த பிள்ளைகளுக்கு உங்களை பேர் வைக்க சொல்லி சந்தோஷப்படுறாங்களே, அவங்கள மறந்துட்டீங்க. இவங்க வீட்டுல சோறு இல்லைன்னா கூட இருக்கிறத வித்து உங்க பிறந்த நாள் அன்னைக்கு அன்னதானம் பண்றாங்களே, இந்த அன்னதானம் காட்சியில மறந்துட்டீங்களா? இந்த பொண்ணு யார் தெரியுமா? உங்களால பூவையும் புட்டையும் இழந்த அபாக்கியவதி. நீங்க ரெண்டு பேரும் வேற வேற கூட்டணியில் இருந்தப்போ உணர்ச்சிகரமா பேசி உங்க கட்சிக்காரங்களை தூண்டி விட்டீங்களே, எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கு சத்தாங்க தெரியுமா? எத்தனை குடிசையில தீ வச்சு கொடுத்தாங்க தெரியுமா? அந்த கருகி சத்தவனோட பொண்டாட்டி தான் இந்த பொண்ணு. இந்த அம்மாவுக்கு ஒரே பையன், கண்ணே கண்ணு பொண்ணே பொண்ணு புத்தி புத்தி வளர்த்தாங்க. நீங்க தூண்டி விட்டதுனால இப்ப பையனை இழந்துட்டு தனியா தவிக்கிறாங்க. அந்த சாவோட வாசம் கூட இன்னும் போகல. திமுக குறித்து பிரேமலதா அவர்கள் பேசியது. இப்போது திமுகவுடன் தேமுதிக கூட்டணி. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. மாநிலத்தில் சுயமா கொள்ளையடிச்சுக்கிறோம், மத்தியில கூட்டா கொள்ளையடிச்சுக்கிறோங்கிறார். இதைத்தான் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி முடியாது, எங்களுக்கு பங்கு கூடுன்னு இருக்காங்க. இதுதான் சண்டை, தவிர வேற ஒன்றும் கிடையாது. சம்பாதிகளை கொஞ்சம் கொடுத்துட்டா கம்முன்னு இருப்பாங்க, மந்திரி பதவியெல்லாம் கேட்க மாட்டோம். யாருக்கும் கதை தெரியலங்க, ஏமாத்துறாரு. இவர் எப்பயுமே சொல்லுவார், தமிழினம் தமிழர்களுக்காக, தமிழுக்காக, அப்படி இப்படி மாதிரி இனத்தை அழிச்சு. நான் கேட்கிறேன், தமிழர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். இந்த தமிழர் நீங்க தமிழரோட என்னைக்கா கூட்டணி வச்சிருக்கீங்களா? உங்களை யாரு வடக்கு போய் கூட்டணி வைக்க சொன்னா சொல்லுங்க பார்ப்போம். எந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் கட்சியின் தலைவராக இருக்கப்பட்டவர் போராடி காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தினார். இவர் ஆட்சிக்கு வந்து அவரோட கூட்டணி வைக்கிறார். 80ல் இவருடைய ஊழல், பூச்சிக்கொல்லி ஊழல், கோதுமை ஊழல் தப்பிக்கணுங்கிறதுக்காக முதல்ல கூட்டணி வைக்கிறார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வைக்கிறார். இவர் தான் இந்திரா காந்தி அடிச்சார், அடிச்சு பிடிச்சி சொல்லிட்டார், ரத்தமா சகப்புக்கார ரத்தவர், அது பெண்களுக்கு வர வியாதி தானே எப்பயும் பழங்குற சொன்னவர் தான் இந்த சாபக்கேடான கலைஞர் அவர்கள். இன்னைக்கு இவ்வளவும் பேசுறார். கலைஞரின் வீடா தமிழ்நாடாங்கிறது தான் இன்னைக்கு நாட்டுக்கு முன்னாடி நிற்குது. ஏனென்றால் கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கேப்டன் வந்து 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா வந்து பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பது எல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து, அந்த குழு வந்து 2 கட்சியின் சார்பாக தேமுதிக, திமுக 2 கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக அனைத்து அமைச்சர்களுமே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு நிலை, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலை என்ற நிலைப்பாடு, இரட்டை நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. தமிழக மக்களின் சார்பாக இதை வன்மையாக இந்த நேரத்தில் நம்ம கண்டிக்கிறோம். ஏன்னா பொன்முடி அவர்கள் சொல்றாரு, பஸ்ல ஓசியில தானே போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து இன்னைக்கு ஏளனப்படுத்துகிறார். துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு, 1000 ரூபாய் திட்டத்துக்கு இப்பதான் சில்லறை மாத்திக்கிட்டு இருக்கோம், 1000 ரூபாய்க்கு சில்லறை மாத்தின்னு அவர் சொல்றாரு. ராசா அவர்கள் பார்த்தா இந்து மதத்தை வந்து கொச்சைப்படுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி KKSSR பாத்தீங்கன்னா பயனாளிகள் உதவி பெற போறவங்கள தலையில அடிக்கிறாரு. இன்னைக்கு நேரு போன்ற மந்திரிகள் மேயரை மிரட்டுகின்ற நிலைமை எல்லா இடத்திலையும் நம்ம ஊடகங்கள் மூலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 100 ரூபாய் காயின் வெளியிடுவதிலும், மகனை துணை முதல்வர் ஆக்கலாமா என்பதிலும் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க முதல்வர் மக்கள் மீது கவனம் செலுத்தணும். மக்கள் மீது கவனம் செலுத்தி உண்மையில் மக்களுக்கு எது தேவை என்பதை குறிப்பறிந்து நிச்சயம் செய்யணும். இன்னைக்கு வந்து நிறைய ஸ்கூல்ஸ் நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல, மரத்தடியில நடத்திக்கிட்டு இருக்காங்க. கட்டிடங்கள், பாதுகாப்பு இல்லாத கட்டிடங்கள், பள்ளிக்கூடங்கள்ல இதையெல்லாம் சரி செய்யுங்கன்னா யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நல்ல காலேஜஸ்க்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் கொடுங்கன்னா கேட்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ்ல வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா டாஸ்மாக் கடை மட்டும் ஒரு தெருவுக்கு 10 கடைகளை திறந்துகிட்டு இருக்காங்க. இது இல்லாம கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், இது இல்லாம எலைட் பார்ஸ் ஒரு பக்கம், இது இல்லாம தானியங்கி மெஷின்ஸ் ஒரு பக்கம் என்று மதுவுக்கு அடிமையாகும் தமிழ்நாடாக தான் இதை மாறிக்கிட்டு இருக்கே ஒழிய மக்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாடா மாறல. சிங்கார சென்னையெல்லாம் டைலாக் பேசினவங்க தான் திமுக காரங்க. ஏன் அது மாதிரி கொண்டு வர முடியல? இன்னைக்கு சிங்கப்பூர் மாதிரி இருக்கா நம்ம சென்னை? சொல்லுங்க, பத்திரிகையாளர்களாகி நீங்க சொல்லுங்க, ஒரு சிங்கார சென்னையா இருக்கா நம்ம சென்னை? இல்லையே. வெறும் வாய் வார்த்தைகள், வாயிலே வடை சுடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்கதான் அதிகதி சொல்லுவாங்க.
இன்னைக்கு உண்மையிலே வாயில வடை சுடுற கட்சியா திமுக தான் இருக்கு. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம கூட்டணிய உறுதி செய்திருக்கிறோம். இந்த கூட்டணி நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்துல அமைஞ்சிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்திருந்தால் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அரசியல் ஒரு சாக்கடை என்பதை இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அவர் எவ்வளவு கொள்கைகள் ரீதியாக வாழ்ந்தாருன்றது அவருக்கு தெரியும், அவரை பின்பற்றின மக்களுக்கும் தெரியும். ஆனால் அவரே சொல்லிட்டு போயிட்டார், அரசியல்வாதிகளாம் அந்த ஒரு சீட்டுக்காக என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேவலமாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்போ சொன்னது இந்த பிரேமலதா தன் மனைவிக்கும் சேர்த்து இருக்கும் போல் இருக்கு. இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், பிறரும் தெரிந்து கொள்ளட்டும்.